ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் சமையல் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். நான் என்ன சமையல் செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து நான் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். இன்றைக்கி வந்து காவியா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து புண்ணாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அது எதனால் வருதுன்னே தெரில. ஓவர் ஹீட்டால் வருதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல. அதுக்காக வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் தான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். பாப்பாவை இப்போ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தலை ஃபுல்லாகவே வந்து இப்போ சின்னதாக வந்துக்கிட்டே இருக்குது. நானும் வந்து என்னென்னமோ பண்ணுறேன் ஆறிடுன்னு சொல்லிவிட்டு நான் ஆறவே மாட்டேங்குது. இன்னமும் அதிகமாக தான் ஆகுது. அதனால் சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரியா, அங்கே என்னால் முடிஞ்சால் வீடியோ எடுத்து காட்டுறேன், இல்லைனா வீட்டுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் கீரை சாதம் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து நான் சந்தையில் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அரைக்கீரையை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சு கடாய் சூடானதுமே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகுலுந்து சேர்த்துக்கிட்டேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிட்டேன். கடலை பருப்பும் உளுந்தும் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கடுத்து வந்து 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து அலசி வச்சுருந்த கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கீரையிலே தண்ணி இருக்குன்றதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வந்து கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீரை வெந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து சாதம் வெடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து சாதம் ஆறினதுக்கப்புறம் இதில் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து கீரையில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு கொடுக்க போகிறேன் ஸ்கூலுக்கு. இதுக்கு சைடிஷாக வந்து நான் அப்பளம் தான் வந்து இன்றைக்கி பொரித்து கொடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கேரட் சாதத்துக்கு, தக்காளி சாப்பாடுக்கு, அப்புறமா கீரை சாப்பாடுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்பளம் தான் சைடிஷ். எங்கள் பசங்களுக்கு வந்து அப்பளம் கொடுத்துட்டோன்னா விருப்பமாக வந்து எந்த சாதமாக இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் அப்பளம் தான் பொரித்து கொடுக்க போகிறேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து கீரை வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும். கீரை கடைஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கீரை வந்து பொரியல் பண்ணி தனியாக கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பாடை வந்து கீரை சாப்பாடாக கலந்து கொடுங்க, சாப்பிட்ருவாங்க. என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் அப்படி தான் கீரையை சாப்பிட கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டது வந்து நான் செஞ்சு கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன். அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்கிற மற்ற வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 2 அப்பளம், அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பொரியல் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக கீரை பொரியல் பண்ணேன் இல்லையா, அதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து கீரை சாதம் பிடிக்காது. அது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, ஆனால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் கீரையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு இருக்குது. பருப்பு குழம்பு ஊற்றி தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பருப்பு குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. மதியத்துக்கு மட்டும்தான் வந்து கீரை வந்து நான் மிக்ஸ் பண்ணி சாதத்தை கூட கொடுத்து விட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். காவியாவை வந்து நான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் வந்து நான் காவியாவை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா ஒரு நாள் லீவ் ஆகிடும் இல்லையா ஸ்கூலுக்கு போகலைன்னா. அதனால் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் காவியாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலும் கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், பாப்பா தாயில் இங்கே இருக்குது பாருங்கள் புண்ணு. இது சரியாக ஃபோனில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தலை ஃபுல்லாகவுமே வந்து பாப்பாவுக்கு புண்ணு வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பாப்பாவுக்கு நிறைய இடத்துலையுமே புண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறேன். அவள் வந்து
தலை கூட வார முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. அந்த அளவுக்கு வந்து புண்ணு இருக்குது. அதனால தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாப்பாவை வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதோட ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து பேனு, ஈறு, பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தலையில் வந்து புண்ணு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேனு ஈறுன்றது வந்து எல்லா தலையிலுமே இருக்கிறது தான். நானுமே அடிக்கடிக்கவே வந்து தலையை வந்து பேனெல்லாம் வாரி விடுவேன், ஈறு ஈர்த்தி விடுவேன். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து பேனு ஈறு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து புண்ணு வருது. நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தலையை வந்து வாஷ் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து வந்து ஈறு பேன் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இப்போதைக்கு மாத்திரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆயில்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதோட நானும் வந்து பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான வெயில், ஒன்றுமே முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கேராயிடுச்சு. என்னை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் போயிட்டு வரத்துக்குள்ளே. நான் என்னென்ன டேப்லெட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த 2 மாத்திரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. காலையில் 1, நைட்டு 1 போடணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனோம். இது வந்து பேராசிட்டமல் டேப்லெட். இது என்ன டேப்லெட்டுன்னு எனக்கு தெரியாது. இது 2மே வந்து இப்போதைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். ஏழைகளுக்கு வந்து எப்போவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. எதுவாக இருந்தாலுமே சரி, நாங்கள் வந்து குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம். எங்களுக்கு வந்து பழகிடுச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது. எப்போவுமே ஏழைகளுக்காகவே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே நிறைய வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். அது இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவோ நல்லதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுமே வந்து உடம்பு ஜுரம், தலைவலி, எந்த ஒரு நோவாக இருந்தாலுமே எங்களுக்கு வந்து சரியாயிடுது. குழந்தைங்களுக்கும் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் போனது கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை எங்களுக்கு வந்து சரியாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.